சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 34வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். 31லேருந்து 35 வரிசையா புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் என்னென்ன ஒற்றுமைன்னு சீத்தை சொல்லிட்டு வரா. ராமனின் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் 2 ஒற்றுமைகள். அது 31வது ஸ்லோகத்துல சீத்தை சொன்னா, 32வது ஸ்லோகத்துல 3 ஒற்றுமைகள் சொன்னா, 33வது ஸ்லோகத்துல ராமன் முகத்தில் புன்னகை வடிவிலே ஹனுமான் இருக்கார், ஹனுமான் முகத்தில் ராமன் நாம வடிவில் ராமனே இருக்கான் என்று சொன்னா, இப்போ 34வது ஸ்லோகத்துல ராமனின் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் 4 ஒற்றுமைகள் சொல்ல போறா சீத்தை. அது என்ன 4 ஒற்றுமை? முன்னாடி சொன்னதெல்லாம் சொன்னதுதான், ரிப்பீட் ஆகாது. இப்ப வேற 4 ஒற்றுமைகள் ராமன் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் சீத்தை சொல்கிறாள். 34வது ஸ்லோகம் வாங்கோ அனுபவிப்போம். மந்தோ ஹாசோ மனுகுலபதே மாருதஸ்யாத்மஜாதஹ மானாதீத ஸ்வரசலலிதஹ மானனீயோ மஹத்பிஹி மந்தம் குர்வன் சபதி ரஜனி சாரிணம் நீலயோகாத் மஹ்யம் பத்ரம் திசது சததம் மங்களானாம் நிதானம் என்பது ஸ்லோகம். இப்போ சீதை சொல்றாளாம், மந்தோஹாசகா, சுவாமி ராமபிரானே, மனுகுல பதே, மனுகுலத்தின் தலைவரே, உங்களுடைய மெல்லிய புன்னகை இருக்கே, மாருதஸ்ய ஆத்மஜாதகா, மாருதியாகிய ஹனுமான், மாருத என்ற வாயுவின் புத்திரன் ஹனுமான போலவே இருக்கு. ஹனுமானும் உங்க புன்னகையும் ஒண்ணு. ஏன் தெரியுமா? 4 காரணம். முதல் காரணம், மானாதீத ஸ்வரச லலிதகா, ஒப்பற்ற இனிமையோடும் அழகோடும் இருவரும் கூடியிருக்கிறார்கள். இப்போ ராமனுடைய புன்னகையை சேவிச்சா ரொம்ப இனிமையாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு. ஹனுமான சேவிக்கிறோம், ரொம்ப இனிமையா இருக்கார், அழகாவும் இருக்கார். அப்போ புன்னகை ஹனுமான் இருவருமே ஒப்பற்ற இனிமையோடும் அழகோடும் கூடியவர்கள். இது முதல் ஒற்றுமை. ஹனுமானுக்கு சுந்தரன் என்றே பெயர். அதனாலதான் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம்ங்கிறோம். சுந்தரனுடைய பெருமையை சொல்லும் காண்டம் சுந்தரகாண்டம். அப்ப அவரும் சுந்தரன். ராமனுடைய அந்த புன்னகை கேட்கணுமா? சுந்தர புன்னகை தான். அப்ப இருவருமே அழகு, இனிமை. இது முதல் ஒற்றுமை. 2, மானனியோ மஹத்பிஹி, மகான்களாலே கொண்டாடப்படுகிறார்கள். ராமனுடைய புன்னகையை வில்லூர் சுவாமி போன்ற மகான்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். ஸ்மயமான முகாம்புஜகா என்று ரிஷிகள் கொண்டாடி இருக்கிறார்கள். ராமனுடைய புன்னகையை பல மகான்கள் கொண்டாடி இருக்கா. அதே போலத்தான் ஹனுமானையும் எவ்வளவு மகான்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். என் துளசிதாசர் ஹனுமான் சாலிசான்னு எழுதினாரே, ஹனுமான் சாலிசா அறியாதவர்கள் இருக்க முடியுமா? அப்படி ஹனுமான் என்றால் எத்தனையோ மகான்கள் கொண்டாடி இருக்கா. அப்போ இருவருமே மகான்களாலே கொண்டாடப்படுகிறார்கள். 3வது ஒற்றுமை, மந்தம் குருவன் சபதி ரஜனி சாரிணம். 2 பேருமே அரக்கர்களை அழிச்சுடுறாங்க. ராமன் ஒரு புன்னகை செய்தான்னா போறோம், எங்க ராமன் களத்துக்கு வந்து சண்டையெல்லாம் போடணும்னு தேவையில்லை. அப்படி ஒரு புன்னகை செய்தான்னா போதும், அந்த புன்னகையே அரக்கர்கள் எல்லாம் அழிச்சிடும். ஹனுமானும் பல அரக்கர்களை உண்மையாகவே யுத்தத்திலே வென்று இருக்கிறார். அப்போ புன்னகையும் அரக்கர்களை வீழ்த்தும், ஹனுமானும் அரக்கர்களை வீழ்த்துவார். கொஞ்சம் ஆழ்ந்து இன்னொரு லேயர் உள்ள போனோம்னா, ராமனுடைய புன்னகை என்ன பண்ணும்னா, அரக்கர்கள் கூட மயங்கி திருந்தி நல்லவனாவே மாறிடுவானோ. அந்த புன்னகையை பார்த்தா, அப்பா எவ்வளவு அழகா இருக்கார், இவரை எதுதான் சண்டைக்கு வந்தோன்னு அரக்கனை கூட திருப்பி நல்லவனாக்கிடும். அதனால புன்னகை என்ன பண்ணும்னா, அரக்கர்களே இல்லாம பண்ணிடும். அரக்கர்களே இல்லாம பண்ணும்னா அழிக்கும்னு அர்த்தம் இல்லை, அவனை கூட நல்லவனாக்கிடும். ஹனுமான் துவம்சம் பண்ணி அரக்கர்கள் இல்லாம பண்ணிடுவார். அந்த வகையில 2 பேரும் ஒண்ணு. 3ஆம் ஒற்றுமை. 4ஆம் ஒற்றுமை, நீல யோகாத். 2 பேருக்குமே நீலனோட சம்பந்தம் உண்டாம். நீலனோட என்ன சம்பந்தம்? ஹனுமான் பக்கத்துல நீலன் என்ற வானர வீரன் இருக்கான். அக்னியின் அம்சமாக தோன்றிய வானரம் நீலன். அவன் ஹனுமானோடு துணை நின்றுதான் போரிட்டான் ராமராவண யுத்தத்திலே. அப்ப நீல யோகாத், நீலன்கிற வானரன் ஹனுமானுடைய ஃப்ரெண்டு. புன்னகைக்கு ஏது நீலம்னா, ராமனுடைய கலர் நீல நிறம் இல்லையா, கரும்பச்சை நீலம், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே நிறம் தான்னு சொல்லுவா. அதனால ராமனுடைய அந்த முகத்தில் உள்ள அந்த நீல நிறம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு டிஞ்சு, அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் புன்னகைக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்குமா. புன்னகை வெளுப்பு, பக்கத்துல நீலம். அப்ப ஹனுமான் இந்த பக்கம் நீலன், புன்னகை நீல நிறம், ஹனுமான் நீலன், அதுவும் ஒற்றுமையா இருக்கு. ஆகையினால மஹ்யம் பத்ரம் திசது சததம் மங்களானாம் நிதானம். இப்படிப்பட்ட புன்னகையும் ஹனுமானும் சேர்ந்து அடியோங்களுக்கு எல்லா மங்களங்களையும் எல்லா நன்மைகளையும் அருளட்டும்னு இந்த ஸ்லோகத்திலே சீதை சொல்வதாக வில்லூர் சுவாமி அமைத்திருக்கிறார். அப்ப இங்க 4 ஒற்றுமை. முதல் ஒற்றுமை என்னன்னா,
ஹனுமானும் அழகு இனிமை மிக்கவர், ராமனின் புன்னகையும் அழகு இனிமை மிக்கது. 2, ஹனுமானையும் மகான்கள் போற்றுகிறார்கள், ராமனின் புன்னகையையும் மகான்கள் போற்றுகிறார்கள். 3, ஹனுமானும் அரக்கர்களை இல்லாமல் செய்கிறார், புன்னகையும் அரக்கர்களை திருத்தி அரக்கர்களே இல்லாம பண்ணிடுறது. 4, ஹனுமானும் நீலன்கிற வானரனோடு கூடியிருக்கிறார், புன்னகையும் ராமனின் நீல நிறத்தோடு கூடியிருக்கிறது. ஆகையினால இப்படிப்பட்ட ராமனின் புன்னகையும் ஹனுமானும் சேர்ந்து எங்களுக்கு நன்மைகளையும் மங்களத்தையும் அருளட்டும். வாங்கோ, நன்மையும் மங்களத்தையும் அருளும் இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம். மந்தோ ஹாசோ மனுகுலபதே மாருதஸ்யாத்மஜாதஹ மானாதீதஸ்வரசலலிதோ மானனீயோ மஹத்பிஹி மந்தம் குர்வன் சபதி ரஜனி சாரிணம் நீலயோகாத் மஹ்யம் பத்ரம் திசது சததம் மங்களானாம் நிதானம் என்று சொல்வோம். மங்களமும் நன்மைகளும் பரிபூர்ணமாக நிறையும். நன்றி, வணக்கம்.